நாங்கள் வேல்யூ ஆட் பண்ணுற டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு பேஸ் ப்ரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா என்னை பொறுத்தளவில் வந்து ஒரு விவசாயி தான் அதனோட ப்ராடக்ட்டுக்கு விலையை ஃபிக்ஸ் பண்ணும். பட்டு அப்படி நடக்கிறதே கிடையாது. மேபி கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸு இல்லை ஓப்பன் மார்க்கெட்டு ஆஃப்டர் குளோபலைசேஷன் ப்ரைவேடைசேஷன் எல்லாம் வந்து யாரோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, நம்ம வந்து அதுக்கு சேல் பண்ணுறோம். அப்படிங்கும்போது விவசாயம் ரொம்ப நாள் பண்ண முடியாது. அதில் ஒரு 20 to 25% மார்ஜின் வச்சு நம்ம ஒரு 300 ருபீஸுக்கு கொடுக்குறோம். அது 350 ருபீஸுக்கு கொடுக்குறோம். ஏன்னா கிளாஸ் பாட்டிலில் காஸ்ட் இன்க்ளூட் ஆயிடுது. ஏன்னா கிளாஸ் பாட்டிலே வந்து 50 ருபீஸ் 60 ருபீஸ் வந்துடுது. தென்னை மரத்தை பொறுத்தவரை டாப் டு பாட்டம் நமக்கு எல்லாமே யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு குடிக்கிறதுக்கு இளநீர், கடிக்கிறதுக்கு தேங்காய், பயணம் பண்ணி போகணும் அப்படின்னா அந்த படகு செய்யறதுக்கான கட்டை, இந்த மாதிரி பல விஷயங்கள் மனுஷனுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கிறது இந்த தென்னை. அந்த தென்னையில மிக முக்கியமா என்ன பார்க்கணும்னா, அதை மதிப்பு கூட்டி பல வடிவத்துல விற்கிறாங்க இல்லையா, அதனுடைய விலை ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு ரேட் சொல்றாங்க. பட் இதுல எதுதான் உண்மையானது? இந்த விலையை யார் தான் நிர்ணயிப்பா? அந்த விலையை எப்படிதான் நிர்ணயிக்கணும்? அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறத சம்பத் குமார் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஸோ வெல்கம் டு பாஸ்வாலா ஃபார்மிங் சேனல். நான் உங்க யுவராணி. நாங்கள் வேல்யூ ஆட் பண்ணுற டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு பேஸ் ப்ரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா என்னை பொறுத்தளவில் வந்து ஒரு விவசாயி தான் அதனோட ப்ராடக்ட்டுக்கு விலையை ஃபிக்ஸ் பண்ணும். பட்டு அப்படி நடக்கிறதே கிடையாது. மேபி கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸு இல்லை ஓப்பன் மார்க்கெட்டு ஆஃப்டர் குளோபலைசேஷன் ப்ரைவேடைசேஷன் எல்லாம் வந்து யாரோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, நம்ம வந்து அதுக்கு சேல் பண்ணுறோம். அப்படிங்கும்போது விவசாயம் ரொம்ப நாள் பண்ண முடியாது. இப்போ நம்ம வேல்யூ ஆட் பண்ண தேங்காய் ப்ரைஸை என்னால் மாற்ற முடியாது. ஏன்னா அது கவர்மெண்ட்டு சில நாம்ஸ் வச்சுருக்குறாங்க. ஏன்னா வந்து அது நிறைய ஃபேக்டர் ஜிடிபியில் அஃபெக்ட் ஆகுதுனால ஃபுட் கமாடிட்டி கீழே கொண்டு வந்து இவ்வளோக்கு தான் விற்கணும் அப்படின்னு சில இது இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா தான் வேல்யூ அடிஷனே போகணும். இப்போ வேல்யூ அடிஷன் பண்ணி இப்போ தென்னங்கன்று உற்பத்தி பண்ணுறோம். இதுக்கு வந்து இவ்வளோதான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது எந்த நாம்ஸு கிடையாது. கவர்மெண்ட்டுடைய ரெகுலேஷன்ஸோ அது மாதிரி ஒன்றும் கிடையாது. ப்ரைவேட் நர்சரிஸு வந்து ஒரு கோகோனட் சாப்ளிங் 500 ருபீஸ்க்கும் கூட சேல் பண்ணுறாங்க, 50 ருபீஸ்க்கும் சேல் பண்ணுறாங்க. பட் எஸ் அ ஃபார்மராக நாங்கள் வந்து 100 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். நார்மல் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ், 100 to 120 ருபீஸ். ஏன்னா ஒரு விவசாயியாக அந்த பொருள் இன்னொரு விவசாயிக்கு விற்க போகிறோம். அப்போ அதில் வந்து நம்ம பெரிய லாபம் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அதில் அடிபட்டு போயிடும். ஸோ நம்மளுக்கு ஒரு குவாலிட்டியான பொருள் ரீசனபிளாக ஒரு விவசாயிக்கு கொடுக்கணும். ஏன்னா அது வந்து மற்றவங்களுக்கு போய் சேர்றதில்ல, விவசாயிக்கு போய் சேர்றது. அதனால 100 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். தேங்காயை மதிப்பு கூட்டி எப்படி விலை நிர்ணயிக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் இருந்தாலும் தேங்காயை வச்சு வேற என்னென்னலாம் பொருட்கள் மதிப்பு கூட்டி நம்ம வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சம்பத் குமார் நம்ம கூட தெளிவா ஷேர் பண்ணியிருக்கிறாரு கோர்ஸ்ல. விவசாய தொழில் முனைவு தேங்காய் மதிப்பு கூட்டல் அப்படிங்கறது அந்த கோர்ஸுடைய பெயர். ஸோ நம்மளுடைய பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த கோர்ஸை செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த 100 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? இதில் வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸு ப்ளஸ் ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறது வந்து மினிமம் என்ன பர்சன்டேஜ் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? இல்லை, மினிமம் வந்து ஒரு 30% அதில் வைக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் விழுந்து எடுக்கிறோம், அதை ப்ராசஸ் பண்ணுறோம், மறுபடி ஊற வைக்கிறோம், மறுபடி எடுத்து போடுறோம், லேபர் காஸ்ட்டு, அந்த ப்ராசஸிங் காஸ்ட்டு, அதுக்கு கொடுக்குற அந்த ஆர்கானிக் இன்புட்ஸு, மறுபடி அதுக்கு நம்ம மார்க்கெட்டிங்க்கான செலவுகள் எல்லாம் சேர்த்து 30% வைக்கிறோம். இப்போ மற்ற பால் கொப்ரா பண்ணுறோம்னா அது வந்து மார்க்கெட்டில் அவைலபிள், ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிள். இப்போது நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா ஒன்லி திங் ஆர்கானிக். அது வந்து கெமிக்கல், இது ஆர்கானிக். ஆர்கானிக்கும் போது ஒரு 20% பேஸ் ப்ரைஸ்லேருந்து அதிகமாக வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து கொப்ரா 100 ருபீஸ்க்கு மார்க்கெட்டில் அவைலபிள், மார்க்கெட் ப்ரைஸ் 100 ருபீஸ்னால் நம்ம வந்து 120 ருபீஸ்க்கு விற்கிறோம். இல்லை அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மறுபடியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அது மார்க்கெட்லேருந்து 20% வந்து அதிகம். பால் கொப்ரா அப்படி தான், கொப்ராவும் வந்து அப்படி தான். ஆயில் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மினிமம் 300 ருபீஸ் பர் லிட்டருக்கு சேல் பண்ணுறோம். ஆர்கானிக் கோகோனட் ஆயில், சர்டிஃபைட் கோகோனட் ஆயில் வந்து குக்கிங் ஆயில், எடிபிள் ஆயில் நம்ம சேல் பண்ணுறோம்.
அது எப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் நம்ம செக்கு, அதுக்கான ஆள் கூலி, கரண்ட் செலவு, பேக்கேஜிங்கு, மார்க்கெட்டிங்கு, மற்றது எல்லாமே வந்து ஆட் ஆகுது. அப்படிங்கும்போது அதில் ஒரு 20 to 25% மார்ஜின் வச்சு நம்ம ஒரு 300 ருபீஸுக்கு கொடுக்குறோம். இப்போ இதே பல்க் பையர்ஸ்னால் அதிலிருந்து நம்ம ஒரு 20% கம்மியாக தான் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா அவங்க கொண்டு போய் மறுபடியும் அதை ரீபிராண்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணணும். அப்படிங்கும்போது ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டுக்குன்னு தனி குவாலிட்டி கேட்குறாங்க. அவங்க வந்து என்னென்னா பால் கொப்ராவை க்ரஷ் பண்ணி கேட்குறாங்க. கொப்ராவை க்ரஷ் பண்ணுறதில்ல. கொப்ரானா நார்மலாக உடச்சிருவோம், அதை சோலாரில் வச்சு ட்ரை பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். பட் அவங்க அதை கூட அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா அதில் கண்டாமினேஷனே வந்துடக்கூடாது அப்படின்னால பால் கொப்ராவே க்ரஷ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அது ஒரு ப்ரீமியம் ப்ரைஸில் கொடுக்குறோம். ஒரு 400 ருபீஸ் பர் லிட்டர் அந்த மாதிரி கொடுக்குறோம். அது அவங்க வந்து இப்போ நார்மலாக நம்ம இங்கே பேக் பண்ணுறதே பார்த்திங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக் பாட்டிலில் பேக் பண்ணுறோம், அது 300 கொடுக்குறோம். இதே கிளாஸ் பாட்டில்லே பேக் பண்ணுறோம், அது 350 ருபீஸுக்கு கொடுக்குறோம். ஏன்னா கிளாஸ் பாட்டிலில் காஸ்ட் இன்க்ளூட் ஆகிடுது. ஏன்னா கிளாஸ் பாட்டிலே வந்து 50 ருபீஸ் 60 ருபீஸ் வந்துடுது அந்த மாதிரி. பட் இதே பல்காக ஒரு டின்னில் வாங்கும்போது மறுபடியும் ஒரு 10 ருபீஸ் கம்மியாக கொடுக்கலாம். 15 லிட்டர்ஸ் டின்னுங்கும் போது நம்மளுக்கு டின் காஸ்ட் வந்து பெருசாக அஃபெக்ட் ஆக போகிறதில்ல அந்த மாதிரி. அதனால் அந்த பேக்கேஜிங் மெத்தட்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த காஸ்ட்டை வந்து வேரி பண்ணுறோம். பட் ஓவரால் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 20 to 30% நம்ம மார்ஜின் வச்சு நார்மலாக நம்ம விற்கிறோம், தேங்காயை விற்கிறோன்னா அதை விட நம்மளுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கணும் வேல்யூ அடிஷனுங்கும் போது. ஏன்னா நம்ம நிறையா பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறோம், ஆள் கூலி, மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, மார்க்கெட்டிங்கு, அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அமௌண்ட் எல்லாம் ஆட் ஆயிடுது. ஸோ இன்னைக்கு ஒரு இயற்கை விவசாயத்தின் மூலமா ஒரு தேங்காயை மதிப்பு கூட்டி எப்படி வியாபாரம் பண்ணலாம், எப்படி பிரைஸ் எல்லாம் வந்து நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. பட் இதை பற்றி இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்மளோட ஆப்பில் இதை பற்றின ஒரு கோர்ஸ் இருக்குது, இப்போ செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கோர்ஸ்க்கான லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. பாஸ்வாலா, பி த பாஸ். Bosswala, be the boss.